உலகத்துல மிக ஆபத்தான குகையில ஒன்று. இதை கண்டுபிடிச்சவர் சாத்தானின் சமையலறைன்னு இதற்கு பேர் வச்சிருக்காரு. இந்த குகையில நிறைய மரணங்கள், தற்கொலைகள் இருந்தும் ஒரே ஒருத்தர் மட்டும் குகைக்குள்ள விழுந்து தப்பிச்சிருக்காரு. மற்றும் தன் நண்பரோட இறந்த உடலை மீட்க குகைக்குள்ள போனவர் சரியா 4 வருடம் கழித்து அதே நாள் இறந்திருக்காரு. இப்படி பல மர்மங்கள் நிறைந்த ஒரு குகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குணா குகை அல்லது டெவில்ஸ் கிச்சன். இது தமிழ்நாட்டில் கொடைக்கானல் அமைந்திருக்கிற ஒரு ஆபத்தான குகையாகும். ஆய்வுக்காக சென்ற பலரும் இந்த குகையில் எந்த தடயமும் இல்லாமல் மாயமாக போயிருக்காங்க. இந்த குகையோட ஆழம் சுமார் 300 மீட்டர் முதல் 3000 அடி வரை இருப்பதாக கருதப்படுது. மேலும் சீரற்றும் இருப்பதால் உள்ளே போனவங்களோட உடலை கூட எடுக்க முடியலை. இது உலகத்திலேயே மிக ஆபத்தான குகைகளில் ஒன்று. 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி 16 பேர் இந்த குகைக்குள்ள காணாமல் போனதா பதிவுள்ளது. இந்த குகை முதல்ல 1821ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் அதிகாரி B.S. வார்டால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அதுக்கு டெவில்ஸ் கிச்சன்னு பேரிட்டார். 1991 கமலஹாசன் நடித்த குணா திரைப்படத்தில் இந்த குகை இடம்பெற்றதால் இதை குணா குகைன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வெளிவந்த பிறகு இந்த குகை அதிக அளவு பார்வையாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்தது. ஷிக்கர் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் ஆகிய மலையாள படங்கள் இங்கு படமாக்கப்பட்டவை. அதில் சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் இந்த குகையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த குகையில் விபத்துக்கள் மட்டுமல்லாமல் தற்கொலைகளும் நிறைய நடந்திருக்கு. 2000 2016 வரை நிறைய பேர் காணாமல் போனனால இந்த குகைக்கு பொதுமக்கள் போவதற்கு காவல்துறை தடை விதித்தது. ஆனாலும் மக்கள் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து போனாங்க. 2016ஆம் ஆண்டு போலீஸ் ஆய்வுப்படி குகைக்குள்ளே போன 16 பேர் மரணப்பட்டிருக்காங்க. இது போலீஸ் ரெக்கார்டில் உள்ள கணக்கு மட்டும்தான். அந்த குகை தொலையில் போகிறவங்க உடல் கூட கிடைக்காதான். ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக 2006 கேரளா மாநிலம் கொச்சியில் மஞ்சுமல்ங்கிற இடத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் குகைக்குள்ளே போயிருக்காங்க. அந்த கேங்கில் சுபாஷ்னு ஒருத்தர் துளைக்குள்ளே தவறி விழுந்துட்டார். அதில் விழுந்த யாரும் தப்பிச்சதில்லை. இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவரோட நண்பரான சிஜு டேவிட், போலீஸ் மற்றும் ஊர் மக்களோட கடின முயற்சிக்கு பிறகு சுபாஷ் காப்பாற்றப்பட்டார். இந்த ஒரு நிகழ்வு தான் தற்போது 2024 படமாக சித்தரிக்கப்பட்டு வெளிவந்திருக்கு. அந்த குகைக்குள்ளே விழுந்து உயிரோடு வெளியே வந்த ஒரே ஒரு நபர் மஞ்சுமல் சுபாஷ் மட்டும்தான். 1950களில் திண்டுக்கல்லை சேர்ந்த செண்பக நாடார் அந்த குழிக்குள்ளே தவறி விழுந்துடுறாரு. நல்ல மழை பெய்து கொண்டிருந்த நேரம். அவரை காப்பாற்ற மதுரையை சேர்ந்த முத்துராமலிங்கம் இறங்குறாரு. மழை மற்றும் வவ்வால்களோட அச்சுறுத்தலால் இறங்க முடியாமல் மேலே ஏறிட்டார். இருந்தாலும் தன்னோட நண்பரை எப்படியும் காப்பாற்றணும்னு குப்புசாமி நாயுடுங்கிறவர் துளைக்குள்ளே கயிறு கட்டி இறங்குறாரு. சுமார் 1 லாரி கயிறு துளையில் இறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு பிறகு குப்புசாமி நாயுடு செண்பக நாடாரோட இறந்த உடலை மேலே கொண்டு வராரு. குகையில் இறங்கின பிறகு குப்புசாமி நாயுடுவோட உடல்நிலை மிகவும் மோசமாயிடுது. சரியா 4 வருடம் கழிச்சு, அதாவது மே 13ஆம் நாள் செண்பக நாடார் இறந்த அதே நாள் இவரும் இறந்துடுறாரு. அவரோட உடலை 3 நாட்கள் கழிச்சு தான் அடக்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அவ்வளவு கூட்டம். எல்லா இடங்கள்ல இருந்தும் மக்கள் வந்தாங்க. அந்த ஊருக்கு செல்ல பஸ்ஸும் இலவசமாக விட்டாங்க. இப்போ மாதிரி எந்தவித டெக்னாலஜியும் இல்லாத காலத்திலேயே தனது நண்பருக்காக உயிரை பணயம் வச்சு இறங்கியிருக்காரு. இந்த கதை படமாக்கியிருந்தால் எல்லோருக்கும் இவரோட தியாகம் தெரிய வந்திருக்கும். நட்புக்கு உதாரணமான குப்புசாமி நாயுடுவோட தியாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் இணைந்திருங்க. நன்றி.